வடக்கிலே நீங்கள் எங்களுடைய தேசிய தலைவருடைய பெயரை இல்லாமல் ஒரு வாக்கையாவது உங்களுடைய என்பிபியினால் பெற முடியுமா? நிச்சயமாக இல்லை. நீங்கள் பயன்படுத்தியது அனைத்தும் எங்களுடைய தமிழ் தேசிய கொள்கையினுடைய வார்த்தைகள். அங்கிருந்தே விளங்குகிறது எங்களுடைய அபிலாஷைகள் மாறவில்லை என்று. 1,50,000 கையெழுத்துகளுடன் பறந்தது நீதியின் நோலம் ஐநாவுக்கு பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக. அதற்கும் மேலாக எடுத்து பார்ப்போம், கண்ணீராலே நனைந்தது எங்களுடைய முள்ளிவாய்க்கால் 2025ஆம் ஆண்டிலே. இனவாதத்திற்கு இடமில்லை நாங்கள் கூறுகிறோம். எங்களுடைய திருவோணமலையிலே போராட்டங்களை நடத்தி ராணுவத்திடம் ஒப்படைத்த எங்களை எங்கு புதைத்தீர்கள் என்று கேட்கிறார்கள் கேப்பாபுலவிலே. இத்தனை அடிப்படை விடயத்திலே நாங்கள் வைத்துக் கொண்டு எங்களால் நிறுவக்கூடியது என்ன? நாங்கள் எங்களுடைய கொள்கையிலே நாங்கள் மாறாமல் இருக்கிறோம் என்று. நாங்கள் ஒன்றும் பட்டிலந்தவதை முகாமுக்கு எதிராக இல்லை. ஆனால் செம்மணி புதைகுழி, குமுதினி படகு, நவாலி, சென்ட் பீட்டர்ஸ், நாகர்கோவில், மண்டைதீவு, குருநகர் கடல், கொக்கட்டிச்சோலை போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தீர்வுகளை நாங்கள் வேண்டி நிற்கிறோம். எங்களுடைய அபிலாஷைகள் அங்கு கேட்கிறோம். முடிந்தால் ஒரே ஒரு சவாலை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். எங்களுடைய என்பிபி அரசாங்கம் எங்களுக்கான தீர்வுகளை, காணிகளை விடுவிக்க மாட்டோம், நினைவேந்தலுடைய உரிமையை மறுக்கிறோம் என்று கூறிவிட்டு ஒரு வாக்காவது எங்களுடைய வடக்கிலேயும் கிழக்கிலேயும் பெற்று காட்டட்டும். அங்கே எங்களுடைய அபிலாஷை மாறிவிட்டது என்று ஒத்துக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மரணத்தின் போதும் மண்டியிடாத இனம் திசை காட்டி வந்தவுடன் கை காட்டி விட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, என்ன நியாயம் ஐயா இது? அடிப்படையில் இருந்து வருகிறேன். முதலாவதாக சிறுபிள்ளைகளுக்கு பாடம் புகட்டுவது போல பாலபாடமாக விளக்குகிறேன். எங்களுடைய போருக்கு பின்னரான இந்த கால பகுதியிலாக இருக்கட்டும், விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருந்த கால பகுதியிலாக இருக்கட்டும், எங்களுடைய தமிழ் மக்களிலே ஒரு பகுதியினர் தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்திலே அவர்களுடைய அபிலாஷைகளாக சில தேவைகளும் அவர்களுடைய வேலை வாய்ப்புகளும் இருந்து வருகிறது. அந்த இடத்தை நாங்கள் நிறுவுகிறோம் பாருங்கள். முதலாவதாக யாழ்ப்பாணத்திலும் வன்னியிலும் 2015ஆம் ஆண்டு இந்த தேசிய கட்சிகள் பெற்ற வாக்கினது எண்ணிக்கையானது 1,28,000 வாக்குகள். 2020 இந்த வாக்குகளானது அதிகரித்திருக்கிறது. எவ்வாறு என்றால் 2,13,000 வாக்குகளான அதே வாக்குகள் தான் இன்று என்பிபி இடத்திலே சென்றிருக்கிறது. இங்கு தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் ஒரு இடத்திலும் மாறவில்லை என்பதுதான் நிதர்சனமான விடயமாக இருக்கிறது. அதற்கும் மேலாக எடுத்து பார்ப்போம், அந்த அபிலாஷைகள் மாறுவதற்கான காரணம் என்னவென்றால், அங்கு அவர்களுடைய அந்த நோக்கானது மாறுவதற்கான காரணம் என்னவென்றால், SLPP அந்த கட்சியானது இன்று ஆட்டத்திலே இல்லை. UNPயும் SLFPயும் உடைந்து விட்டது. அடுத்ததாக இருக்கக்கூடிய தேர்வு என்பிபியாக இருக்கிறது. அவர்களுக்கு வாக்களித்து விட்டார்கள். இதற்கும் மேலாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், அடிப்படையிலே நாங்கள் பின்பற்றி கொண்டிருப்பது விகிதாசார ஜனநாயகம். ஆனால் நீங்கள் கூறிய அந்த அமெரிக்காவினுடைய அந்த விரிவுரையாளர் சொல்லுகிறார் தேர்தல் முடிவுகள் என்று. நாங்களும் தேர்தல் முடிவுகளையே காட்டுகிறோம். எங்களுடைய அடிப்படையிலே 3 ஆசனத்தை பெற்றிருக்கக்கூடிய என்பிபி ஏன் எட்டது என்றால், முதலாவதாக யாழ்ப்பாணத்தை எடுத்து பார்ப்போம். என்பிபி ஆனது பெற்ற வாக்கு வெறுமனவே 80,000 வாக்குகள். ஆனால் எங்களுடைய தமிழ் தேசிய தலைமைகள் பெற்ற வாக்கு 1,80,000, மொத்தம் 2 மடங்காக இருக்கிறது. வன்னியிலே எங்களுடைய என்பிபி ஆனது பெற்ற வாக்கானது வெறுமனவே 39,000. ஆனால் இந்த தமிழ் தேசியம் பேசிய கட்சிகள் பெற்ற வாக்குகள் 60,000 வாக்குகளை பெற்று இருக்கிறது. எங்களுடைய தமிழ் தேசியத்தினுடைய தலைமை பீடமாக கருதப்படக்கூடிய மட்டக்களப்பிலே என்பிபி ஆனது பெற்ற வாக்கு வெறுமனவே 50,000. ஆனால் எங்களுடைய தமிழ் தேசியம் பேசிய கட்சிகள் பெற்ற வாக்கானது 1,50,000. அதிகரிப்பு 3 மடங்காக அதிகரித்திருக்கிறது. இதிலிருந்தே விளங்குகிறது எங்களுடைய அபிலாஷைகள் மாறவில்லை. அந்த பொருளாதாரத்திற்காக செல்லக்கூடிய அந்த மக்கள் குழுவை இந்த என்பிபி ஆனது ஏற்றுவிட்டது. எவ்வாறெனில் அமைச்சு பதவிகளை தரமாட்டோம் என்று ஏற்றிருக்கிறது. அதற்கும் மேலாக அம்பாறையை எடுத்து பார்ப்போம். அம்பாறையிலே கடந்த வருடம், அதாவது 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே எங்களுடைய தமிழ் கட்சிகள் பெற்ற வாக்கு வெறுமனவே 20,000. ஆனால் 2024ஆம் ஆண்டு புரட்சி நிகழ்ந்தது. ஒரு ஆசனத்தை பெற்றது எங்களுடைய தமிழ் கட்சிகள். அதற்கும் மேலாக திருவோணமலையிலே 2010, 2015, 2020, 2024ஆம் ஆண்டு வரை ஒரு ஆசனத்தை நாங்கள் எங்களுடைய தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படையாக வைத்திருக்கிறோம் என்பதுதான் எங்களுடைய வாதமாக இருக்கிறது. நீங்கள் இவ்வளவு கூறுகிறீர்கள் அபிலாஷை மாறிவிட்டது. நான் ஒன்றை கேட்கிறேன்,
வடக்கிலே நீங்கள் எங்களுடைய தேசிய தலைவருடைய பெயரை இல்லாமல் ஒரு வாக்கையாவது உங்களுடைய என்பிபியினால் பெற முடியுமா? நிச்சயமாக இல்லை. நீங்கள் பயன்படுத்தியது அனைத்தும் எங்களுடைய தமிழ் தேசிய கொள்கையினுடைய வார்த்தைகள். அங்கிருந்தே விளங்குகிறது எங்களுடைய அபிலாஷைகள் மாறவில்லை என்று. இதற்கும் மேலாக நீங்கள் அபிலாஷைகள் மாறிவிட்டது என்று கூறுகிறீர்கள் என்றால், எங்களுக்காக ஒரு தலைமை பீடம் இருந்தது, எங்களுக்காக எத்தனையோ பேர் உயிர் நீத்தார்கள். அவர்களை நினைவு கூறும் மாவீர தினத்தை நாங்கள் 99 தூபிகளை அமைத்தோம். 50,000 மேலே எங்களுடைய மக்களானவர்கள் அங்கு சென்று நினைவேந்தலை நடத்தி இருந்தார்கள். அதற்கும் மேலாக எடுத்து பார்ப்போம். 1,50,000 கையெழுத்துகளுடன் பறந்தது நீதியின் நோலம் ஐநாவுக்கு பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக. அதற்கும் மேலாக எடுத்து பார்ப்போம். கண்ணீராலே நனைந்தது எங்களுடைய முள்ளிவாய்க்கால் 2025 ஆண்டிலே. இனவாதத்திற்கு இடமில்லை நாங்கள் கூறுகிறோம். எங்களுடைய திருவோணமலையிலே போராட்டங்களை நடத்தி ராணுவத்திடம் ஒப்படைத்த எங்களை எங்கு புதைத்தீர்கள் என்று கேட்கிறார்கள் கேப்பாபுலவிலே. இத்தனை அடிப்படை விடயத்திலே நாங்கள் வைத்துக் கொண்டு எங்களால் நிறுவக்கூடியது என்ன? நாங்கள் எங்களுடைய கொள்கையிலே நாங்கள் மாறாமல் இருக்கிறோம். தமிழ் கட்சிகளுடைய பிளவினால் வாக்குகள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய அபிலாஷைகள் மாறாமல் தான் இருக்கிறது என்பதுதான் அடிப்படை வாதமாக இருக்கிறது. உள்ளூராட்சி தேர்தலை எடுத்து பார்ப்போம். உள்ளூராட்சி தேர்தலில் என்ன நடந்தது? மே மாதம் 13ஆம் தேதி நடந்தது. என்பிபியால் அமைக்கப்பட்ட செம்மணி ஆய்வுக்குழு. ஒரு தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லை. அபிலாஷைகளை கேள்விக்குட்படுத்தினீர்கள். அதற்கும் மேலாக சங்கும் சைக்கிளும் இணைந்தது. எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயாவும் சுமந்திரன் ஐயாவும் இணைந்து செயற்பட்டார்கள். தேர்தல் நடந்தது. வாக்கு போட்டார்கள் எங்களுடைய தமிழ் மக்கள். என்பிபி கீழே தள்ளப்பட்டது. தமிழ் மக்கள் வென்றார்கள். தமிழர்களுடைய அபிலாஷைகள் வென்றது. அங்கே தெரிகிறது எங்களுடைய அபிலாஷைகள் எங்கே இருக்கிறது என்று. நாங்கள் ஒன்றும் பட்டலந்த முகாமுக்கு எதிராக இல்லை. ஆனால் செம்மணி புதைகுழி, குமுதினி படகு, நவாலி, சென்ட் பீட்டர்ஸ், நாகர்கோவில், மண்டைதீவு, குருநகர் கடல், கொக்கட்டிச்சோலை போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தீர்வுகளை நாங்கள் வேண்டி நிற்கிறோம். எங்களுடைய அபிலாஷைகள் அங்கு கேட்கிறோம். முடிந்தால் ஒரே ஒரு சவாலை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். எங்களுடைய என்பிபி அரசாங்கம் எங்களுக்கான தீர்வுகளை, காணிகளை விடுவிக்க மாட்டோம், நினைவேந்தலுடைய உரிமையை மறுக்கிறோம் என்று கூறிவிட்டு ஒரு வாக்காவது எங்களுடைய வடக்கிலேயும் கிழக்கிலேயும் பெற்று காட்டட்டும். அங்கே எங்களுடைய அபிலாஷை மாறிவிட்டது என்று ஒத்துக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.